இன்னைக்கு வந்து நான் என்னுடைய G1 டெஸ்ட் எழுதுறதுக்காக வந்து போக போறேன். ஸோ G1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேனடால வண்டி ஓட்டணும்னா வந்து டிரைவிங் லைசென்ஸ் வாங்கணும்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம ரிட்டன் டெஸ்ட் ஒண்ணு எழுதணும். அதான் வந்து இங்க G1 சொல்வாங்க. இங்க வந்து 3 லெவல் இருக்கு மொத்தம். G1, G2 அப்புறம் G. G தான் வந்து ஃபைனல் லெவல். ஸோ G1 வந்து ஃபர்ஸ்ட் லெவல், G2 வந்து இன்டர்மீடியேட் லெவல். நம்ம எல்லா லெவல்லயுமே வந்து கார் ஓட்டலாம். இப்போ இன்னைக்கே வந்து நான் G1 பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து கார் ஓட்ட முடியும். பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் லைசென்ஸ்ல வந்து நம்ம கார் ஓட்டணும் அப்படின்னா, நம்ம கூட வந்து ஒரு G லைசென்ஸ் ஹோல்டர் இருக்கணும். அண்ட் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும் அவங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க. பட் எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால நான் வந்து இன்னைக்கு G1 பாஸ் பண்ணா கூட என்னால இன்னைக்கு கார் ஓட்ட முடியாது. ஸோ இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டு டிரைவிங் கிளாஸ் எல்லாம் போய் கத்துக்கிட்டு அப்புறமா தான் என்னால கார் ஓட்ட முடியும். பாஸ் ஆயிட்டேன். சூப்பர். எவ்வளவு மார்க்னு கெஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் G1 வாங்கிட்டேன் ஃபைனலா. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நல்ல ஒரு டிரைவ் சென்டரை கண்டுபிடிச்சு டிரைவிங் கிளாஸ் போயிட்டு G2 லைசென்ஸ் வாங்கணும். அண்ட் இனிமே வந்து அப்பப்போ நம்மளோட சேனல்ல வந்து இந்த டிரைவிங் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமும் பார்க்கறதுக்கு நீங்க சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் கனடா பத்தின நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.